அந்த போலீஸ்காரருமே ஹீரோ கிட்ட வந்து, நான் உன்னை அரெஸ்ட் பண்ண காரணமே ஜாஸ்மினை நீ லவ் பண்றது தான், அதே மாதிரி நானும் அந்த பொண்ணை அடையணும்னு ஆசைப்படுறேன், ஆனா அதுக்கு நீ தான் இப்ப இடைஞ்சலா இருக்க, சோ உன்னை கொண்டுட்டா கண்டிப்பா அந்த பொண்ணு எனக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டோட தங்கச்சி இதே ஸ்டேஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி ஹீரோட ஃப்ரெண்டு தன்னோட அண்ணன் கிட்ட போய் சொல்றாங்க. எப்படியோ அவங்க 2 பேருமே பிளான் போட்டு எப்படியோ காப்பாத்தி அவனை காட்டுக்குள்ளே விட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கிறடா அவனோட ஃப்ரெண்டை தவிர யாருக்குமே தெரியாது. அது என்னத்துல இந்த போலீஸ்காரமே டிரான்ஸ்பர் ஆக போதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவுமே அவன் டிரான்ஸ்பர் ஆனாலுமே நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த போலீஸ்காரன் இவங்க எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க ஒரு ட்ரோன் அனுப்பி வைக்கிறான். அந்த விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச அந்த ட்ரோன் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறாப்புல. இதை பார்த்த ஃப்ரெண்டுமே ரொம்பவே கவலைப்படுறான். இவங்க 2 பேருமே நைட்டு செம போதையில இருக்க ஹீரோவுமே நைட்டு போதையில மயங்கிடுறாப்புல. நெக்ஸ்ட் டே எழுந்திருக்கும் பொழுதுதான் தன்னோட ஃப்ரெண்டோட வாட்ச்ல சிக்னல் சரியா காட்ட மாட்டேங்குது. அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமேட்டு போக அந்த வாட்சை தன்னோட சித்தப்பாத போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலா நேத்து நைட்டு ஹீரோ குடிச்சிட்டு ரொம்பவே கவலையா பேசிட்டு இருப்பான். அதனால அவனோட ஃப்ரெண்டுமே அந்த போலீஸ்காரர்கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த மானகட்ட போலீஸுமே நான் அவனை ஜாஸ்மினை விட்டுறேன், அதுக்கு பதிலாக உன்னோட தங்கச்சி நீ அனுப்பி வைக்கிறேன் கேவலமா பேச. அதனால இவனுக்குமே கோவம் வர எல்லாருமே கோவப்பட்டு அவனை அடிச்சே கொண்டுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோமே ரொம்பவே கோவப்படுறான். அப்பன்னு பார்த்து போலீஸ்காரருமே இவங்க தங்கியிருக்க இடத்துக்கே வந்து அப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கையில ஒரு பாம்பு எடுத்து ஹீரோ அவன் மேலேயே போட அந்த பாம்புமே கடிச்சு போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருக்காப்ல. அப்போ ஹீரோட சித்தப்பாவை கத்தியால குத்திட்டு தன்னோட கையிலேயே ஹேண்ட் கப் பண்ணிக்கிட்டு உன் சித்தப்பாவோட உயிரை காப்பாத்தணும்னா என்னோட உயிரை நீ சேர்த்து தான் காப்பாத்தணும்னு சொல்ல. அதனால ஹீரோமே வேற வழி இல்லாம 2 பேருமே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறான். அந்த போலீஸ்காரருமே உயிர் தப்பிச்சு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வராப்புல. அப்ப முன்ன நடந்த மாதிரியே ஒரு குரங்கு வாழைப்பழம் சாப்பிடும் போது வந்து இவங்க கிட்ட கேக்குது. ஆனா இவனுமே கொடுக்க மாட்டாப்ல. அதே டைம்ல ஹீரோட ஃப்ரெண்டுக்கு எல்லா சடங்கும் முடிஞ்சு அவனோட சவப்பட்டியே தூக்கிட்டு வராங்க. கை தவிர மாடியில இருந்து கீழே போட்டுறாங்க. அப்போ அந்த பெட்டி கரெக்டா அந்த போலீஸ்காரோட மேலேயே விழுந்து அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். சோ அந்த சாமியார் சொன்ன மாதிரியே அந்த வாய் பேச முடியாத ஜீவனாலதான் அங்கேயே வாழைப்பழத்தை கேட்டு அவனை நிக்க வச்சு கொண்டுடுது. அப்படியே அதே காட்டுக்குள்ள ஹீரோவும் ஹீரோனியும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க.